Hi friends, welcome to Ajaa suja sister channel. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற காணொளி வந்து மொரண்டு இருக்கிற கடலைப்பருப்பு பொரியல். அதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கடலைப்பருப்பு பொரியலுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூடு, உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ வந்து நான் எனக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பை ஒரு 4 மணித்தியாலம் ஊற விட்டு கழுவி வடித்து வச்சிருக்கிறேன், தண்ணி இல்லாமல். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடலைப்பருப்பை போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக பொரியக்கூடாது. பொன்னிறமாக பொரிச்சா கடிபடுறது கஷ்டமாக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து கொஞ்ச நேரத்தில் பொரிஞ்சு மேலே வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நல்ல மொரண்டு இருக்கும், கடிபடவும் இலகுவாக இருக்கும். இப்படி பொரிஞ்சு மேலே வரும்போது எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். இப்படித்தான் கடையில் செய்து விற்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் சாப்பிடும்போது கடிபட இலகுவாக இருக்கும். இதே மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் நாங்கள் பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கடலைப்பருப்பு பொரியலுக்கு கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் உப்பு தூள் போட்டு நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதை விட இன்னும் சுவை அதிகமாக இருக்கிறதுக்கு நாங்கள் கருவேப்பிலையும் பூடும் இடித்து சேர்க்கும்போது இன்னும் அதிக சுவையாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுது. இதுக்கு மேலதிகமாக நாங்கள் கருவேப்பிலை பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். கருவேப்பிலை நல்லா மொரண்டு இருக்கணும், அந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கருவேப்பிலை பூடு சேர்க்கும் போது இன்னும் அதிக அளவான சுவையை கொடுக்கும் இந்த கடலைப்பருப்பு பொரியல். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிட்டு இதையும் நாங்கள் எடுத்து அடுத்ததாக பூடையும் நல்ல பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூடு எல்லாத்தையுமே நன்றாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். அதோட மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இது தனி மிளகாய்த்தூள். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கலந்து கொள்ளுவோம். பார்க்கவே அழகா இருக்குது, மிகவும் சுவையாகவும் இருந்தது. வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கண்டா உடனே இப்படி செய்து கொடுங்க, இலகுவாகவும் இருக்கும், அதிகளவான பொருள் செலவும் இருக்காது, மிகவும் சுவையாக இருக்கும், மொரண்டு இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.